Hello students, exercise 3.19ல 8th sumல இருந்து இப்போ பார்க்கலாம். If A, B ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, then show that A square plus B square is equal to I, identity matrixன்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A square பண்ணலாமா? A square பண்ணா ரெண்டு தடவை மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் காலமை மல்டிப்ளை பண்ணும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0. அடுத்து இதோட அதை பண்ணும்போது 0. நெக்ஸ்ட் இந்த டேர்மோட அதை பண்ணும்போது 0 கிடைக்கும். அடுத்து இதோட அதை பண்ணும்போது 0 இன்ட்டு 0 0 காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ அதை சால்வ் பண்ணோன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதான் ஏ ஸ்கொயர். அப்போ இதே மாதிரி பி ஸ்கொயர் பண்ணலாமா? சைன் தீட்டா 0 இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0. இதை பண்ணும்போது 0. அடுத்து இதை சால்வ் பண்ணால் 0 கிடைக்கும். இது 0 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ சால்வ் பண்ணோன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸோட ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. டிக்னாமெண்ட்ரியில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 1. அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது எதோட வேல்யூ? ஐடென்டிட்டினா இப்படி தான் இருக்கும். அப்போ இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 9th சம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்றதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ரோவில் இருக்கிறத காலமாக மாற்றி எழுதணும். இதான் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ ஏவோட ஏ டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா என்ன கிடைக்கும்? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் இதோட பண்ணோன்னா காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. அடுத்து இதோட பண்ணும்போது மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. நெக்ஸ்ட் இந்த டேர்மோட அதை பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. அப்போ இது ரெண்டும் இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா 0 கிடைக்கும். இங்கேயும் 0 கேன்சல் ஆயிரும் ரெண்டுமே. இது 1. அப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்றனால ஐ. அப்போ தேர்ஃபோர் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ.
நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம். வெரிஃபை தட் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ வென் ஏன்ற மேட்ரிக்ஸ் இப்படி இருக்கும் போது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐயா வருதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயருக்கு 2 தடவை ஏ மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ரோட ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை 5 into 5 25 minus 4 into 6 24. நெக்ஸ்ட் 5 into minus 4 20 plus 20. அடுத்து 30 minus 30. அடுத்து minus 24 plus 25. இப்போ சால்வ் பண்ணோம்னா 1 0 0 1. அப்போ therefore a square is equal to I ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ. இதான் ஃபைனல்.